வணக்கம் அன்பர்களே, தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தான். அந்த பொருளை ஆனால் எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், எந்த மாதிரி உபயோகித்தா நமக்கு செல்வ வளம் வரும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள்னால் பச்சை கற்பூரம் தாங்க நண்பர்களே. இந்த செல்வ செழிப்பை தரக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படி உபயோகிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பொதுவாக இந்த பச்சை கற்பூரத்துக்கு பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் உண்டு நண்பர்களே. அதாவது இது எப்படி அதுக்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பச்சை கற்பூரம், அதாவது நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான எனர்ஜி சக்தி இருக்குது. ஒவ்வொரு பொருளும் இது மாதிரி சக்திகள் இருக்கும்போது அதை இப்போது எப்படி ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை ஈர்க்குதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம ப்ரோக்ராம் பிடிச்சி பார்ப்போம். அந்த மாதிரி சில பொருட்களுக்கு இன்னொரு பொருளை ஈர்க்கக்கூடிய சக்தி இயற்கையிலேயே இருக்குது. அப்படி தான் பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு மஞ்சள் துணியில் என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரத்தை முடிச்சா கட்டி குபேர மூலையில் வச்சுட்டு அதுக்கு தினசரி தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே போதும் நண்பர்களே, வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து வரும். ஆனால் இதை தினசரி நீங்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினசரி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக இதை செய்யணும். ஏன்னா அந்த 2 நாட்கள் ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது. பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைஞ்சு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பச்சை கற்பூரம்னு சொல்லும்போது அது ஒரிஜினலாக கேட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. சில பேர் பச்சை கற்பூரன்ற பேச்சில் வேறு ஏதோ கல்லுகள்லாம் போட்டு விற்கிறாங்க. அது போட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பான பலனாக இருக்காது. பச்சை கற்பூரம் நல்ல வாசனையாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்தது பச்சை கற்பூரத்தினுடைய வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது நண்பர்களே. 2 அல்லது 4 துண்டு பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுங்கள், பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க. இதனை பூஜை அறையில் வைப்பதனால வீட்டில் எப்பொழுதுமே ஒரு வகையான நிம்மதி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பூஜை அறையிலேருந்து எமிட் ஆகும். அது வீடு முழுக்கவே நமக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துர்சக்திகள் தான். அந்த துர்சக்திகளை அதை அழிக்கக்கூடிய தன்மையும் அதை எதிர்க்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையிலே உண்டு. இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடும். அதனால் வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தினை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்றதுனால வீட்டில் என்றைக்குமே பணத்திற்கு கஷ்டமே இருக்காது. வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வீண் செலவுகள் இந்த பச்சை கற்பூரத்தை உபயோகிக்கிறதுனால இருக்காது. இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பீரோலையோ இல்லை வேறு இடத்துலையோ பணத்தை வைக்கிறீங்க. அங்கே பணம் மட்டும் வச்சிங்கன்னா ஓகே. அந்த பணத்தை தவிர அந்த ஏதாச்சும் வேறு என்ன பொருள் வைக்கலாம். ஒரு சாவி வைப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான வேறு ஏதோ பொருட்கள் வைக்கிறீங்க. இது மாதிரி நிறைய பொருட்கள், பேப்பர் வைப்பீங்க, புக்கு வைப்பீங்க, நோட்டு வைப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பொருள் வைப்பீங்க. இப்போது அந்த இடத்துல பணம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை மட்டும்தான் அது இதுவாக இருக்கும். ஆனால் அந்த பணத்து கூட இருக்க இந்த மாதிரி சக்திகள், பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த மாதிரி இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும். 2 பச்சை கற்பூர துண்டை என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் மடித்து வச்சு உங்களுடைய பர்ஸில் வச்சுருந்தா பர்ஸில் பணம் குறையாது, எப்பொழுதுமே இருக்கும். தொழில் விருத்தி அடைகிறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கும் பணம் புழங்குறதுக்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. அது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். இந்த டப்பான்னு சொல்லும்போது பியூர் ஒயிட்டு டப்பாவாக இருந்தால் அது ரொம்பவே நல்லது. வேறு மாதிரி கலரு ஆரஞ்சு, பிளாக் இது மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல டப்பாவாக, சுத்தமான டப்பாவாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த டப்பா மேலே லைட்டாக எதனா பெர்ஃப்யூமோ அத்தரோ ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூமோ போட்டுட்டு அதுக்கு உள்ளே பச்சை கற்பூரத்தை வைங்க. அதுக்கடுத்தது, வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் சரிங்க, பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது ரொம்பவே நல்லது. பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினச்சி பிரார்த்தனை செஞ்சு அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இப்படி செய்வதனால என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்வில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள், கெட்ட சக்திகள், கண்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். வாசனை மிகுந்த இடங்களில் தான் மகாலட்சுமி குடியிருப்பான்னு நான் முன்னாடியே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் பணம் புழுங்குற இடங்கள்லையும் வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரமாக சேர்ந்து இருந்துச்சுன்னா செல்வம் கொழிக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை நண்பர்களே.
ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருளை கொண்ட இந்த சக்திகளை கொண்ட இந்த பச்சை கற்பூரத்த கண்டிப்பா நீங்க உபயோகிக்க ஆரம்பிங்க. உபயோகிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, தினசரி அத உபயோகிக்கணும். அத வந்து ஒரு பரிகாரமா செய்யாம, அது வந்து தினசரி அத வந்து வீட்லயே வச்சு, அத ஒரு எப்பவுமே உங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பலன் வந்து எப்பொழுதுமே இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஆ அந்த மாரி இல்லாம இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சிறப்பான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சிவாய